ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஐப்பசி மாசம் சுக்ல பட்சத்தில் துவாதசி திதியில் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் அந்த ஊர்ல நடக்கிறது. நூபுர கங்கைன்னு சொன்னேனே, அந்த நூபுர கங்கை ஓடுற இடத்துக்கு பெருமாள் எழுந்துருவார். ஒரு குகையாட்டம் இடம், அந்த குகைக்குள்ள விளிம்புல பெருமாளை அழகரை எழுந்துருள் பண்ணிடுவார். மேலேருந்து நூபுர கங்கை ஓடி வரும். மேல் குகையில பட்டு பெருமாள் பேர்லயே அந்த ஜலம் விழும். விழுந்து ஒரு தெரை கண்ணாடியில ஒரு தெரை போட்டா எப்படி இருக்கும்? பெரிய பெரிய கட்டடம்லாம் இப்ப கட்டா பாருங்க, பார்த்தா ஜலமா ஓடின்னு வருது. பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்கா. நமக்கு என்ன தேவலோகமா சொர்க்கலோகமா பரமதமானே புரியாது. அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையோ? இது நெஜம், அது போய் அது செயற்கை. இது நிஜமாவே பெருமாளே நம்ம பக்கத்துல இருப்பார். எல்லாரும் கிட்டக்க போலாம். அவர் திருவடிக்கு கீழே நம்ம தலையை முட்டின்னு உட்காண்டா அந்த தீர்த்தம் அவர் பேர்ல பட்டு அவர் திருவடியில பட்டு நம்ம தலையில விழும். இனிமே பாவம் நிக்க போறதா சொல்லுங்க? அப்படிதான் அந்த தொட்டி திருமஞ்சன உற்சவம்னு சொல்லுவா. அவசியம் குறிச்சு நடுங்க. ஐப்பசி மாசத்தில் சுக்ல பட்சத்திலே துவாதசி திதியில் தொட்டி திருமண உற்சவம் ரொம்ப நன்னா நடக்கிறது. நம்மாழ்வார் 10-11 பாசுரங்கள் பாடினார். ஏன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே என்ன அழகு! உன்னுடைய திருமுக மண்டலத்தின் ஒளி வீசி கிரீட்டமா